தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். சதன் ரயில்வேலிருந்து தேர்வே இல்லாத ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சதன் ரயில்வே ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கே கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சதன் ரயில்வேலேருந்து இன்றைக்கி தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் 18/7/2024 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பனிங் டேட்டை பொறுத்தளவுக்கு 22/7 இன்னையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து 12ஆம் தேதி 8வது மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு என்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பரண்டிஷிப் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ரயில்வே அப்பரண்டிஷிப் வேக்கன்சி. இதில் மொத்தம் 2 கேட்டகிரி இருக்குங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷர் கேட்டகிரி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஐடிஐ அண்ட் எக்ஸ் ஐடிஐ கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் பெரம்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டல் 3 இடத்துல உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், இந்த எக்ஸ்ஐடிஐ கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் போஸ்டிங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றையாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா டிவிஷன்லேயுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக சேலம் டிவிஷன், திருவனந்தபுரம் டிவிஷன், கோயம்புத்தூர் டிவிஷன், அரக்கோணம் டிவிஷன், பூந்தமல்லி டிவிஷன், சென்னை டிவிஷன் சொல்லிட்டு எல்லா டிவிஷன்லேயும் உங்களுக்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா ஐடிஐ கேட்டகிரியுமே இருக்குது. நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஏஜ் லிமிட், வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் மினிமம் 15 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 பேரும் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷர் கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு மட்டும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 12th வந்து ஃபஸ்ட்டு குரூப் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து எக்ஸ் ஐடிஐ கேட்டகிரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ஐடிஐ 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை இந்த 1 இயர் ஐடிஐ இருக்கும் இல்லையா, கோப்பா ட்ரேட் அந்த மாதிரி, அதுவும் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷனான டிப்ளமோவோ, டிகிரியோ, இன்ஜினியரிங்கோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐடிஐ வந்து உங்களோட ஃபைனல் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா உங்கள் டிசியை வெரிஃபை பண்ணி தான் போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. டிசியில் உங்களுக்கு நீங்கள் டிப்ளமோ, டிகிரியோ படிச்சிருந்தா தெரிஞ்சிடுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ப்ராசஸிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபீஸை பொறுத்தளவுக்கு 100 ரூபா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜாக வாங்குகிறாங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, பெண்கள் இவங்க யாருமே ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. நீங்களாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க மட்டும் இந்த 100 ரூபா பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. மெரிட் லிஸ்ட்டில் யார் நல்ல கட் ஆஃபில் வரீங்களோ அவங்கள தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு www.apprenticeshipindia.gov.in அப்ளை பண்ணணும். இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர மெரிட் லிஸ்ட்டில் யார் நல்லா கட் ஆஃபில் வரீங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக போஸ்டிங்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ஐடிஐ அப்ரெண்டிஷிப்ஸ், இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதையும் மனசில் வச்சுட்டு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.